இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளின் இறை செய்தியானது நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையான வசனங்களை இந்த நாளின் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளின் தொடர் செய்தியானது 145வது தொடர் செய்தியை நாம் இந்த நாளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். அதனுடைய தலையங்கமாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, ஆனதோத்தூரில் உள்ள உன் பெரிய தகப்பன் அனாமயேலின் மகனுடைய சொத்தை நீ வாங்கிக்கொள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார். அது அந்த நாளிலே நிறைவேறுகிறது. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆனதோத்தூரில் உள்ள எரேமியாவின் பெரிய தகப்பனாகிய அனாமயேலின் மகன் யூதா ராஜாவின் சிதேக்கியா அரசனுடைய அரண்மனை முற்றத்து காவலறையிலே அவன் சிறையாக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே வந்து அவனிடத்திலே சொல்லுகிறார். எரேமியாவினிடத்திலே அவனுடைய பெரிய தகப்பனாகிய அனாமயேலின் மகன் வந்து சொல்லுகிறான், என்ன, ஆனதோத்திரில் ஊரில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை மீட்கும் உரிமை உனக்கு அடுத்தது என்று சொன்ன. இந்த செய்தியினுடைய தலையங்கம் அதுவே. ஆனதோத்தூரில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை மீட்கும் உரிமை உனக்கு அடுத்தது என்றார். யார் சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறார். எப்படி? ஆனதோத்தூரில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை மீட்கும் உரிமை உனக்கே அடுத்தது என்று உன் பெரிய தகப்பனாகிய அனாமயேலின் மகன் உன்னிடத்தில் வந்து சொல்லுவான், நீ அதை வாங்கிக்கொள் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே அந்த பகுதியைத்தான் சிந்திக்கப் போகிறோம். அது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த நாளிலே நிறைவேறிய வசனம். 2600 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலிலே நிலங்கள் விலைக்கு வாங்கப்பட்டன. அதனுடைய அந்த நிறைவேறுதலின் காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவன் 2700 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே எருசலேம் பட்டணத்திலே யூதர்களால் அவர்களுடைய சொந்த நிலங்கள் விலைக்கு வாங்கப்பட்டது. அதை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் அது. கர்த்தர் எரேமியாவினிடத்திலே சொன்ன அந்த நாளிலேயே அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவனுடைய பெரிய தகப்பனாகிய அனாமயேலின் மகன்
சிறை முற்றத்தில் இருக்கிற அரண்மனை முற்றத்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற எரேமியாவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், நீ அந்த சொத்தை வாங்கிக் கொள், அதை மீட்கும் உரிமை உனக்குரியது என்று சொல்லுகிறார். அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசித்துவிட்டு தொடர்ந்து செய்திக்கு நேராக பயணிப்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையான வசனங்கள். அதற்கு எரேமியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எரேமியா சொன்னது, அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமியேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தூரில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற் சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியேலின் கையில் நான் ஆனதோத்தூர் ஊரில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன் என்று எரேமியா அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பகுதியைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். இது ஒரு 2700 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிற இறைமக்கள் கூட்டத்தின் யூதர்களின் அந்த நாட்களிலே 3வது கட்ட சிறைபிடிப்பு நடக்க போகிற அந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா அரசனுடைய, நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம், சிதேக்கியா அரசனுடைய அரண்மனையிலே அவனுக்கு முன்பாக நின்று பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவான். அவன் கையிலே எருசலேமையும் சிதேக்கியா ராஜாவையும் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் உன்னை பிடிப்பான், பாபிலோனுக்கு உன்னை கொண்டு போவான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற போதே, நீ இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கர்த்தரின் பெயரால் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி சிதேக்கியா அரசன் எரேமியாவை கைது செய்து அரண்மனை முற்றத்தில் இருக்கிற காவல் அறையிலே அடைக்கின்றான். அங்கே இருக்கின்ற போது, அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற போது, இவன் அடைக்கப்பட்ட வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. அதுதான் அவர் சொல்லுகிறார், அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இவ்வளவுதான். 7வது வசனம், இதோ உன் பெரிய தகப்பனாகி சல்லூமின் குமாரன் அனாமியேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தூரில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்வான் என்று உரைத்தார். இவ்வளவத்தையும் தேவன் எரேமியாவின் வாயிலே போடுகிறார். தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையாக எரேமியாவின் வார்த்தை வாயிலே போடுகிறார். அருமையானவர்களே, அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அன்றே இவன் எரேமியா யாருக்கு சொல்லுகிறான்? சிதேக்கியாவுக்கு சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? எருசலேம் புறஜாதிகளின் கைகளிலே விற்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அனைவரும் புறஜாதிகளுக்கு, அதாவது யூதர்கள் அனைவரும் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக்கப்படுகிறார்கள். இனி எருசலேமிலே யூதர்களுக்குரிய நிலங்கள் அனைத்தும் அந்நியர்களுக்கு கைவசமாக்கப்படும். அதுபோல யூதர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவது போல யூதர்களுடைய நிலங்களும் சிறையிருப்புக்கு போகிறது. அந்நியர்களால்
எருசலேமிலே யூதேயாவிலே குடியேற்றப்படுகிற பாபிலோனியர்களாலும் பக்கத்து நாடுகளின் ஜனங்களாலும் அது ஆக்கிரமிக்கப்படுகிறது. அது திரும்ப மீட்டெடுக்கப்படுகிற காலம் ஒன்று வருகிறது. அதற்கு அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இது நடக்கப் போகிறது, சம்பவிக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்தும்படியாக எரேமியாவுக்கு சொல்லுகிறார். என பென்யமீன் நாட்டில் உள்ள பென்யமீன் தேசம், இஸ்ரவேலிலே பென்யமீன் தேசம் யூதர்களுக்கு அருகாமையிலே அவர்கள் பென்யமீன் கோத்திரத்தார் பாதி கோத்திரத்தார் யூதர்களோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அதில் ஆனதோத்தூரில் உள்ள, அத பென்யமீன் நாட்டிலே ஆனதோத்தூரில் உள்ள நம்முடைய குடும்ப சொத்து என்று யார் வருகிறார்? நான் முன்னாடி பெயரை தவறாக சொல்லிவிட்டேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய பெரிய தகப்பன் சல்லூம், நாமையல் என்று சொல்லிவிட்டேன். இல்லை, நேற்று முந்தின நாள் செய்தியிலே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன், அதையும் உங்களுக்கு தவறாக சொல்லிவிட்டேன். அனானேயேல் கோபுரம் முதல், வாசல் முதல், எருசலேம் தேவாலயத்தினுடைய அல்லது புறநகர் மதில், புறமதில் வாசல், அனாமேயலின் கோபுரம் முதல் அல்லது அனாமேயலின் வாசல் முதல். அந்த அனாமேயேல் இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய சிறிய தகப்பன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பேன். இல்லை, அது தவறு. அனானேயலின் கோபுரம் அல்லது அனானேயலின் வாசல் என்பது முன்பே சாலோமன் அரசனுடைய காலத்திலே மதில் சுவர் கட்டப்பட்ட காலத்திலேயே அதற்கு கோபுர வாசலுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனானேயேல் வேறு. நான் அந்த இடத்தை ஒரு தவறுதலாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தேன். அனானேயேல் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய சிறிய தகப்பன் என்று சொல்லியிருந்தேன். அதுவும் தவறுக்கு வருந்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? அனாமேயேலின், எரேமியாவின் பெரிய தகப்பன் அனாமேயேலின் மகன் என்று சொன்னேன். இல்லை, பெயர் மாறிவிட்டது. அனாமேயேலின் பெரிய தகப்பனுடைய பெயர் தகப்பனுடைய மூத்த சகோதரன், எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தகப்பனின் பெரிய சகோதரன் சல்லூம். அந்த சல்லூமனுடைய மகன் அனாமேயேல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள் என்று சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவினிடத்தில். அதை மீட்கும் அதிகாரம் உனக்கே அடுத்தது. நீ வேண்டாம் என்றால் தான் மற்றவர்களுக்கு, பிரத்தியார்களுக்கு நான் அதை விற்க முடியும். ஏனெனில் நம்முடைய கோத்திர பிதாக்களின் அட்டவணையிலே நமக்குரிய சொத்து வந்திருக்கிறது என்றால் அது அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களில் அடுத்த அவகாசி யாரோ அவன் அதை விலக்கி கொள்ள வேண்டும். அதற்குரிய கிரயத்தை கொடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தில் எவரும் இல்லாத பட்சம் புறத்தியாருக்கு, சக ஜனங்களுக்கு, பக்கத்திலே குடியிருக்கிற யாருக்காகிலும் அந்த சொத்தை விரும்பி வாங்க விரும்புகிற யாருக்காகிலும் விற்கலாம். குடும்பத்தில் ஒன்று அடுத்த குடும்பங்கள், இரத்த சம்பந்தமான குடும்ப வாரிசுகளில் எவருக்கும் அந்த சொத்து தேவையில்லை என்றால் மட்டுமே அது புறத்தியாருக்கு விற்கப்பட வேண்டும். இது யூதேயாவிலே இருந்த ஒரு சட்டம், தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த சட்டமும் கூட. அந்நியர்கள் யூதர்களுடைய சொத்துக்களிலே ஏறுவதற்கு அந்நியர்களுக்கு அனுமதி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சிதேக்கியா அரசன் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்படுகிற போது சில பயிரிடுங்குடிகளாய் பாபிலோனியனாகிய நேபுகாத்நேச்சாரை யூதேயாவிலே விட்டு சென்ற ஏழை யூதர்கள், ஏழைகளாகிய பயிரிடுங்குடிகளாய் விட்டு சென்ற கொஞ்சம் யூதர்கள் மட்டுமே அங்கே இருப்பார்கள். மற்ற அனைவரும் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இந்த நிலங்களை அந்நியர்களும் பாபிலோனியர்களும் தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள் என்று அங்கே அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் அதை திரும்ப மீட்டெடுக்கும் அதிகாரம் யூதர்களுக்கே உரியது. அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். உன் பெரிய தகப்பன் சல்லூமின் மகன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து
ஆனதோத்தூரில் இருக்கிற என் நிலத்தை நான் விற்கப் போகிறேன், அதை மீட்டுக் கொள்ளுகிற உரிமை அதிகாரம் உமக்கே உரியது, அதை நீர் என் கையிலே வாங்கிக் கொள்ளும் என்பான் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார் என்கிற இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா அரசனுக்கும் அந்த அரசவை அங்கத்தினர்களுக்கும் சொல்லுகிறார். இப்படி ஒரு காரியம் நடைபெறப் போகிறது என்று, இது நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே அப்படியே 8வது வசனம், அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்னிமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, சுதந்திர உரிமை உமக்கு உண்டு. நான் விற்கப் போகிற நிலத்தை வாங்கிக் கொள்வதற்கு சுதந்திர உரிமை உமக்கு இருக்கிறது. ஏனெனில் நீர் என்னுடைய சகோதரன், நீர் என்னுடைய தகப்பனின் தம்பியினுடைய மகன், நான் விற்கிற நிலத்தை வாங்கிக் கொள்ள உமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சொந்த நிலங்களை குடும்ப அங்கத்தினர்களுக்கு விலைக்கு கொடுப்பதற்கு விட்டு கொடுக்க மனமில்லை. விலைக்காவது கொடுக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கொடாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதிக விலை வாங்கி அந்நியர்களை நம்முடைய சுதந்திர உரிமை கோத்திரங்களிலே நம்முடைய உரிமை சொத்துக்களை நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்க மனமில்லை, ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு கொடுக்க மனமில்லை. ஆனால் அதிக பணத்திற்காக என்ன செய்கிறோம்? அதிக ஆதாயம் தேடுவதற்காக அந்நியர்களுக்கு, புற ஜாதிகளுக்கு விற்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களே, நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. அன்று யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அது கட்டளையாக இருந்ததென்றால், அதனால் தான் அந்த அனாமயேலின் மகன் சல்லூமின் மகனாகிய அனாமயேல் தன் சகோதரனாகிய ஒன்றுவிட்ட சகோதரன், தன் தகப்பனுடைய தம்பிக்கு மகன் எரேமியா, அவனிடத்திலே வருகிறான். வந்து அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனிடத்திலே வந்து, நான் என்னுடைய நிலத்தை விற்கப் போகிறேன், என் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த காணி பூமியை விற்கப் போகிறேன், அந்த காணி பூமியை வாங்கிக் கொள்வதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, நீர் அதை வேண்டாம் என்றால் நான் பிரத்தியானுக்கு விற்பேன். பிரத்தியான் என்றால் அதே கோத்திரத்தில் உள்ள பெனிமின் கோத்திரத்தானுக்கோ யூதா கோத்திரத்தானுக்கோ அவன் விற்பான், அல்லது இஸ்ரவேலின் ஏதோ ஒரு கோத்திரத்தை சார்ந்தவனுக்கு அந்த நிலத்தை அவன் விற்று போடுவான். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்து இருக்கிறான். இதை மீட்டுக் கொள்ளும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, நீர் அதை வாங்கிக் கொள்ளும், என் கையில் நீர் வாங்கிக் கொள்ளும் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். கர்த்தர் அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னுரைத்தார். அந்த வார்த்தையின்படி அன்றே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்ற பொழுதே நிறைவேறுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்களே, அது நடக்கும், இது நடக்கும், ஆனை நடக்கும், பூனை நடக்கும், கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு உன்னுடைய பிசாசை இப்பொழுதே விரட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லி பந்தா கட்டுறாங்க, கரடி விடுகிறார்கள், அநேக மாயாஜால வித்தைகளை காட்டுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. அங்கே தேவன் எரேமியாவுக்கு சொன்னார், அந்த வார்த்தை அப்பொழுதே நிறைவேறுகிறது. அன்றைக்கே அப்பொழுதே சிறிது நேரத்திற்கு உள்ளாக அனாமயேல் அங்கே வருகிறான். சல்லூமின் மகன் அனாமயேல் அங்கே வருகிறான். வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறான், சகோதரனே, என்னுடைய நிலத்தை, என்னுடைய காணி பூமியை நான் விற்பனை செய்ய போகிறேன், அதை மீட்டுக்கொள்ள வாங்கிக் கொள்ளுகின்ற அதிகாரம் உமக்கு உண்டு, அதை என் கையிலே வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். இன்றைய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, நம்மில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? நான் சாட்சி சொல்வதற்கு தயார். எங்களுடைய
உரிமை சொத்து. எங்களுடைய சொந்த ஊர் இதுவல்ல, ஆற்றூர் அல்ல. 7 தலைமுறைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறோம், இங்கே தங்கியிருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி. அங்கே பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்கள். எதையும் இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, எல்லாம் விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அந்நியர்கள் குடியேறி இருக்கிறார்கள். பல ஜாதி மக்கள் இனங்கள் அந்த பகுதிகளிலே குடியேறி இருக்கிறார்கள். நீங்கள் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு 1993ஆம் ஆண்டு அல்லது 94ஆம் ஆண்டிலே நான் விந்தன்கோட்டை என்கிற பகுதிக்கு சென்றிருந்தேன். பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்கள் வனாந்தர பூமியாய் அங்கே கிடந்தது, வெட்டவெளியாய். சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதிக்கு சென்றேன். அன்று யாருக்கும் சொந்தமில்லாத நிலங்களாய் வனாந்தர பூமியாய் இருந்தது. கேட்டால் சொன்னார்கள், இது விந்தன்கோட்டைக்கு சொந்தமானது. கண்ணுக்கட்டிய தூரம் வெட்டவெளி பிரதேசங்களாய் புளிய மரங்களும் பனை மரங்களும் வளர்ந்து கிடந்தது, மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக. அங்கே விசாரித்தால் சொன்னார்கள், ஏன் இந்த பகுதி இப்படி கிடக்கிறது என்று. வெந்தன்கோட்டை என்ற பகுதி, அங்கே ஒரு பெருமாள் கோயில் மட்டும்தான் உண்டு. பாண்டியர்கள் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில். என்னோடு வந்த அந்த கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த 3 சகோதரர்களுக்கும் தெரியும் அந்த சம்பவம். ஒருவர் பெயர் டேவிஸ், மற்ற 2 பேருடைய பெயர்களை மறந்துவிட்டேன். என்னுடைய சொந்த ஊரிலிருந்து இங்கிருந்து 3 பேர் உண்டு, அவர்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, அந்த பகுதியிலே நான் சென்று பார்வையிட்ட போது அந்த விந்தன்கோட்டை குடும்பத்திற்கு உரியது இந்த நிலங்கள். யாரும் இதை எடுக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. தொட்டால் அங்கு வேறு சில சம்பவங்கள் சம்பவிக்கும் என்றார்கள். நான் அந்த நாளிலே அந்த விந்தன்கோட்டையில் இருந்த கோயிலுக்கு சென்றேன். நான் போய் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு, நாங்கள் கோயிலை திறந்தில்லை, அந்த கோயில் திறக்காது. கோயிலே வெளிப்பகுதியிலே தான் பூஜை செய்வார்கள். அந்த கோவில் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கிற கோயில் வரலாற்றின் பக்கங்களிலே உண்டு. அழகின் பெருமாள் கோயில். அருமையானவர்களே, கடந்த சில ஆண்டுகளுக்கு பின்பு அந்த பகுதியை பார்வையிடலாம் என்று சென்றேன். இல்லை, அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த ஜனங்களால் அந்த பகுதி முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வயல் நிலங்களாகவும் பெருத்த சில கம்பெனிகளாகவும் அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது மாறி இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். விசாரித்தால், நான் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சென்றபோது ஒருவர் என்னை சந்தித்திருந்தார். அவர் சொன்னார், நீங்க தானே ஏற்கனவே ஒரு முறை வந்தீர்கள்? ஆமா. அன்று ஒரு பெரும் சப்தம் அந்த கோவிலிலே கேட்டதே, நாங்கள் எல்லாம் ஓடி வந்தோமே. ஆமா. அண்ணன் நீங்கள் தானே? ஆமா, நானே தான். அந்த கோவிலிலே ஒருவரும் தொடக்கூடாது என்று விதி இருந்தது. நீங்கள் தொட்டீர்கள், அங்கிருந்து ஒரு பயங்கரமான சப்தம் வெளிப்பட்டது. ஆமா, நிச்சயமாக. நீங்கள் வந்து சென்ற பிற்பாடு இந்த கிராமத்து, இந்த ஊரில் இருந்த, பக்கத்து ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு இருந்த பயம் விலகிவிட்டது. இந்த நிலங்கள் அங்கிருந்த பெரும் செல்வந்தர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு துண்டு துண்டு நிலங்களாக அநேகருக்கு விற்கப்பட்டது என்றார்கள். ஆச்சரியப்பட்டு போனேன், என்னையா இது? ஆமா, அந்த நிலத்தை யாரும் எதையும் தொடக்கூடாத ஒரு காலம் இருந்தது. அதற்குரிய உரிமைக்காரர் வந்து அந்த கோவிலிலே தொட்டபோது அந்த கட்டு உடைக்கப்பட்டது. பிற்பாடு அந்த நிலங்கள் அனைத்தும் புறம்போக்கு நிலங்களாய், யாருக்கும் சொந்தமில்லாத நிலங்களாயிருந்த நிலங்கள் இன்று அநேகர் ஆயிரத்திற்கு அதிகமான குடும்பங்களுக்கு சொந்தமாக மாறியிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை எடுக்க போகலை, சில தடயங்களை தேடி அங்கு சென்றிருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய சொந்த குடும்பத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேர். எங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு இருந்தது. என்ன? நம்முடைய சொத்து தலா ஒரு நபருக்கு 5.5 சென்ட் கிடைக்கும். எங்களுக்கு அவ்வளவு தான் வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்போ
என் சகோதரிடத்தில் என் இளைய சகோதரியின் திருமணத்திற்காக அதில் 10 சென்ட் நிலம் தந்தையால் இளைய சகோதரன் பெயருக்கு எழுதப்பட்டது. ஒரு உடன்பாடு சொல்லப்பட்டிருந்தது வாய்மொழியாக. இந்த சொத்து நீ என்றைக்காவது விற்பதாக இருந்தால் மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும், வெளியில் உள்ள யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று. என் சகோதரன் என்ன செய்தான் தெரியுமா? அதிக விலைக்கு விற்பதற்காக குடும்பத்தின் சத்துருக்களில் எதிரிகளில் ஒருவனுடைய மகனுக்கு அந்த சொத்தை விற்றான். நன்றாக சொல்லி பார்த்தவும் கேட்கவில்லை. அது இது இதனைக்கு அவன் யாரு? என் தம்பி பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுகி ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக் கொண்டு திரிபவன் என் இளைய சகோதரன். கிருபாசனம் விசுவாசி. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எங்கள் அத்தனை பேரையும் அப்பா அம்மா நான் என்னுடைய சகோதரன் அனைவரையும் போலீஸில் ஏற்றிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை காவல் நிலையத்தில் வைத்துவிட்டு அந்நியனுக்கு விற்று போட்டான். இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு. வேதம் சொல்லுகிறது, அதை மீட்டுக்கொள்ள உரிமை உள்ளவன் உடன் பிறந்தவன் அல்லது சிறிய தகப்பன் அல்லது பெரிய தகப்பனுடைய மக்களாக இருக்க வேண்டும். ஒன்றுவிட்ட சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்க மனமில்லை என்றால் நீ என்ன செய்திருக்கலாம்? ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. அன்று யூதர்களிலே எரேமியாவின் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் மகன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற எரேமியாவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், நான் என்னுடைய சொத்தை உரிமை பங்கை விற்பனை செய்ய போகிறேன், அதை மீட்டுக் கொள்ளுகிற உரிமை அதிகாரம் உனக்கு உண்டு, நீ அதை வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைய ஊழியக்காரர்கள் பெற்ற தகப்பனையே விட்டு போகிறார்கள். எனக்கு அநேகரை தெரியும். ஒரு விட்டு ஊர் போய் நான் அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் கர்த்தரனை ஊழியத்திற்கு இந்த ஊருக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் வருகிறவர்களிடத்தில் பேசி பார்த்தால், உன்னை பெற்று வளர்த்த தாயும் தகப்பனும் எங்கே, உன் உடன் பிறந்தவர்கள் எங்கே என்று கேட்டால், நான் அவர்களை தலைமொழிகி விட்டேன் என்கிறான். அவன் கர்த்தருக்கு ஊழியக்காரன். இன்றைய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் இருக்கிறதே, பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய பார்வையிலே செத்தவர்கள் இவர்கள் புரொட்டஸ்டன்ட்காரர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அவர்களை விட ஒருபடி மேலே போய்விட்டார்கள். தகப்பனை அநாத சாலையில் போட்டுருவாங்க, தாயை முதியோர் இல்லத்தில் போட்டுருவாங்க, அல்லது வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு, ஆவிக்குரியவனும் செத்த நிலையிலே தான் இருக்கிறான், செத்த கிறிஸ்தவனும் அதைத்தான் செய்கிறான். அருமையான வேத வசனங்களை கை கொண்டு வாழுகிற கிறிஸ்தவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்கள் பெற்றவர்களை தலைமொழிகி விட்டவர்கள் இருக்கிறீர்கள்? நீங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுவிட்டால், எனக்கு அப்பன் யார் அம்மா யார்? எனக்கு அபிஷேகம் தந்த நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் ஆவியே எனக்கு அப்பனும் அம்மையும். அப்படித்தானே ஊதாரித்தனமாய் சொல்லிக் கொண்டு பெற்று வளர்த்த தாய் தகப்பனை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் இருந்தால் அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். நீங்கள் அதை இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை சோதித்து பாருங்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, உங்களில் எத்தனை பேர் பெற்று வளர்த்த தாய் தகப்பனை உதறி தள்ளிவிட்டு உங்களுக்கு உங்களிடத்திலே குடியிருக்கிற அந்த ஆவிகளை உங்கள் அப்பன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இருதயத்திற்கு ஏற்ற நயவசனிப்பான வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களை ஆவிக்குரிய அப்பன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்று வளர்த்த தாய் தகப்பனை பேணி பாதுகாக்க வக்கற்ற கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆவிக்குரியவர்களா? உங்கள் சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு அந்நியனை, சத்துருவை உங்கள் நிலங்களிலே, காணி பூமிகளிலே குடியேற்றிவிட்டு உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் எலும்புரிக்கிகளாய் சத்துருக்களை அவர்கள் இருப்பிடத்திலே குடியமர்த்திவிட்டு நீங்கள்
வெளி ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நான் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லிக்கொண்டு உதாரித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை எண்ணி பாருங்கள். உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா சிறைச்சாலையில் இருக்கிறான். எரேமியாவின் பெரிய தகப்பன் சல்லூமின் மகன் அனாமையேல் அவன் விற்பனை செய்கிற நிலத்தை இவனிடத்தில் சொல்லிக் கொண்டு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேத கட்டளை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறான். அவன் வருகிறான், சிறைச்சாலையில் இருக்கிற தன் சகோதரனை, சிறிய தகப்பனுடைய மகன் எரேமியாவை சந்திக்க வருகிறான். வந்து சொல்லுகிறான், என் உரிமை சொத்தை, என்னுடைய காணி பூமியை நான் விற்பனை செய்ய போகிறேன். அதை மீட்கும் உரிமை, அதை சொந்தமாக்கி கொள்ளும் உரிமை உனக்கு இருக்கிறது, நீ அதை என் கையிலே வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறான். இந்த நிலைப்பாடு இன்றைய கிறிஸ்தவர்களிலே இருக்கிறதா? எந்த கிறிஸ்தவனிடத்திலும் இல்லை. அதிக விலைக்கு அந்நியனுக்கு விற்றாலும் அதே விலையை நான் தருகிறேன் எனக்கு தா என்று கேட்டால் உடன் பிறந்த சகோதரனுக்கு கொடுப்பதற்கே வாக்கற்ற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, நீங்களும் நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்கிறீர்கள். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று அழைக்கிறேன். அருமையான கிறிஸ்தவர்களே, நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதை குற்றம் சுமத்துவதற்காக நான் சொல்லலை. நானும் என்னுடைய சகோதரனும் என்று நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் சில ஆண்டுகள் எங்களுக்குள்ளே ஜென்ம விரோதிகளைப் போல இருந்தோம். ஆனால் இப்பொழுது நேற்றைக்கும் என்னுடைய புத்தக கடைக்கு என்னுடைய இளைய சகோதரன் வந்தான். அந்த என்னுடைய கடை போர்டு ஒரு சில வாரங்களாக அந்த போர்டு லைட் எரியாமல் இருந்தது. அதை வந்து சரி செய்து தந்து விட்டு சென்றான். எங்களுக்குள்ள நாங்கள் இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம். அது வேற. சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஏனெனில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்களுக்குள்ளே சொத்துக்களினால் சண்டை, அடிதடி சண்டை, கொலை பாதகம் வரையிலும் நடக்கிறது. பெற்ற சொத்துக்காக பெற்ற தகப்பனையை கொலை செய்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். உடன் பிறந்த சகோதரனை அடித்து காயப்படுத்தி கொலை செய்த சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நான் அபிஷேகம் பெற்றேன், நான் அந்நியவாசி அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று. ஆனால் உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்கிறவனாயிருக்கிறாய், காயினை போல் இருக்கிறாய். சொத்துக்காக, சம்பாத்தியத்திற்காக. இங்கே அப்படி அல்ல. அனாமையில் பெரிய தகப்பனாகிய அனாமையில், சல்லூமின் மகன் அனாமையில் வந்து எரேமியாவினிடத்திலே சொல்கிறான். எரேமியா கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனும் ஊழியக்காரன் தான். அவனும் லேவியன், ஆசாரிய வம்சத்திலே பிறந்தவர்கள் தான் அவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த சங்கீதம் 133 சங்கீதம் 1 வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் கர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். நீ தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால், நீ தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் உன் சகோதரர்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது. வந்தாலும் சாயங்காலம் சூரியன் அணைவதற்கு முன்பு அது மங்கி போக வேண்டும். எனக்கு தெரிந்த அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சொத்துக்காக சண்டையிட்டு ஜெயிலிலே இருக்கிற சகோதரர்கள் உண்டு. சொந்த சகோதரனை அடித்து கொலை செய்தவர்கள் உண்டு. பெற்று வளர்த்த தகப்பனை அடித்து கொலை செய்தவர்கள் உண்டு கிறிஸ்தவர்கள். இன்று அநேகர் ஊழியக்காரர்களாயும் இருக்கிறார்கள். சொல்லிக் கொள்ளுகிறார்கள் வாய கிளியே, கர்த்தர் என்னை கர்த்தருடைய ஆவியானவரால் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். இல்லை, அந்நிய ஆவிகளால் அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். அந்த அந்நிய ஆவிகள் மிருக குணம் கொண்டவைகள். அவைகளே உங்களிடத்திலே குடியேறி இருக்கிற ஆவிகளே உங்கள் சகோதரரை அடித்து கொலை செய்ய வைக்கிறது. உங்களை பெற்றவர்களை கொலை செய்ய வைக்கிறது. உங்களை பெற்றவர்களை அடித்து துரத்தி தெருவிலே விரட்டி அடிக்க செய்கிறது.
நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, அருமையான கிறிஸ்தவர்களை. இது போதும்னு நினைக்கிறேன். நான் இதை திரும்பவும் தொடர விரும்பவில்லை. அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய நாமையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற் சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு அனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்றால் அது அன்றைக்கே நிறைவேற வேண்டியதானால் அன்று நிறைவேறும். 4 நாள் கடந்து நிறைவேற வேண்டியதானால் நிறைவேறும். நான் இன்னும் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய சாட்சி அல்ல. என்னுடைய வீட்டின் அருகாமையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அசம்பிளிஸ் ஆஃப் காட், அசம்பிளி சபை என்று சொல்லுகின்ற வேறொரு ஊரில் இருந்து சுமார் என்னுடைய வீட்டிற்கு, நாங்கள் இருக்கிற அந்த ஆற்றூர் பகுதிக்கு சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் அப்புறம் இருந்து ஒரு நபர், கொத்த வேலை செய்து கொண்டிருந்தவர், கட்டிடப்பணி செய்து கொண்டிருந்த ஒரு நபர், திடீரென்று தான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றேன், தீர்க்க தரிசனம் வரவிருக்கிறது என்று சொல்லி, கர்த்தர் ஆற்றூர் பகுதிக்கு போ, அங்கே அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்று அனுப்பினாராம். அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவனோடு இணைந்து அங்கே ஊழியம் செய் என்று அனுப்பினார் என்று சொன்னார். ஊரில் வந்து விசாரித்த போது அந்த ஊழியக்காரன் யார் என்று அங்கே தேடி விசாரித்த போது அப்படி ஒரு ஊழியக்காரரும் இங்கே இல்லை என்று அந்த ஊரார் சொன்னார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை சொன்னவுடனே அவர் சொன்னார்கள், அவனோடு சேர்ந்து ஊழியமா? நடக்காத காரியம். உங்களுக்கு ஊழியம் வேணும்னா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழியத்தை தொடங்குங்க, அவன் ஊதாரிப்ப, அவன் கூட எல்லாம் சேராதீங்கன்னு விலக்கிட்டாங்க. எனக்கு அதை குறித்து ஒன்றும் கவலை இல்லை. நான் அன்று ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், வேறு ஊழியம். இந்த பந்தேகோசுகாரங்களுக்கு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அந்த நபர் வந்திருந்தாலும் விரட்டி அடித்திருப்பேன். கர்த்தர் நின்னை குறித்து எனக்கு சொல்லவில்லை, நீ ஓடிவிடலாம், உனக்கு சொல்லப்பட்ட ஊழியக்காரன் வேற எவனாவது இருப்பான், நீ அவன்கிட்ட போ. கர்த்தர், நீ ஊழியக்காரன் என்னிடத்திலே வருகிறாய், அவனை சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் என்னிடத்திலே சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருப்பேன். அந்த நபர் வந்து இங்கே ஒரு ஊழியத்தை தொடங்கினார். இறந்து போனாரு. இறந்து போன ஆளை குறித்து நான் பேசவும் கூடாது, இருந்தாலும் அந்த சாட்சிக்காக அதை சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்றவருடைய லட்சணத்தை குறித்து. அந்த நபருக்கு ஒரு மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உண்டு. அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் வெளியூரிலே அந்த பெண்ணின் தன் மனைவியின் தகப்பன் வீட்டு அருகாமையிலே குடியிருத்தி ஒரு வாடகை வீட்டிலே தங்க வைத்து விட்டு இந்த நபர் ஆற்றூரிலே வந்து ஒரு திருச்சபையை தொடங்கினார். அந்த பகுதியில் உள்ள எல்லா இன மக்களும், இனத்தின் பெயரால் அந்த நபர் வேறு ஒரு குலத்தை சார்ந்தவர். தன்னுடைய குலத்தை அவர் இன்ன குலம் என்று சொல்லவில்லை, தன்னை நாடார் என்று அடையாளம் காட்டிக்கொண்டார். இந்த பகுதியிலே அநேக திருச்சபைகள் இருக்கிறது, பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்கிறது, தனி திருச்சபைகள் இருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்கிறது, சால்வேஷன் ஆர்மி திருச்சபைகள் இருக்கிறது, சிஎஸ்ஐ திருச்சபைகள் இருக்கிறது. பல ஒரு 10-15ற்கு அதிகமான திருச்சபைகள் ஆற்றூர் வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறது. இவர் வந்து ஒரு திருச்சபையை தொடங்கி கொள்ளுகிறார். எல்லா திருச்சபைகளுக்கும் போய் சென்று கொண்டிருந்த மக்கள் அந்த திருச்சபையிலே அவருடைய ஆலயத்திலே ஆராதனைக்கு வழிபட சென்றார்கள். அப்படி இருக்கின்ற நாட்களிலே ஒரு பெண், இன்றைய சமுதாய சூழலிலே தன்னை உயர்குலத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், வெள்ளாள சமுதாயத்தை சார்ந்தவள், அவள் சொல்லித்தான் தெரியும். அந்த பெண்மணி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது தன் உடன் கல்வி எழுகின்ற சகோதரிகளால் ஜபக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் கிறிஸ்துவை ஆராதிக்க தொடங்கிவிட்டாள்.
அவளுடைய வீட்டார் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றாக விலங்கிட்டு அறையிலே அடைத்த தள்ளி எடுத்து பார்த்தார்கள், கேட்கவில்லை. நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குடும்பத்தை எதிர்த்து வெளியேறிவிட்டாள். அவர்கள் துரத்தி விட்டார்கள். குடும்பத்தார், அவர்கள் பூர்வீக இந்துக்கள், துரத்தி விட்டவுடனே அவளிடத்திலும் கர்த்தர் பேசினாராம். என்ன பேசினாராம் தெரியுமா? நீ ஆற்றூர் தேசத்திற்கு போ, அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவளோடு சேர்ந்து கொள். அவ வந்தா அந்த ஊழியக்காரனோடு சேர்ந்து கொண்டாள். அந்த ஊழியக்காரன், இவ கல்யாணமாகாதவ, இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய சீர்கட்ட சூழலை உங்களுக்கு விவரிக்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். இவ கல்யாணம் ஆகாத பொண்ணு, கல்லூரியிலே கல்லூரி படிப்பை முடித்தவள், இங்கே வந்திருக்கிறாள். இவன் யார்? ஒரு அவர்களுடைய பார்வையிலே, அந்த இன மக்களுடைய பார்வையிலே இவன் இழிகுலத்தவன், கட்டிட பணி செய்து கொண்டிருந்தவன், கல்வி அறிவு இல்லாதவன், எழுத படிக்க தெரியும், அவ்வளவுதான், வேதம் வாசிக்க தெரியும். நாங்கள் வேதம் வாசிக்க தெரியாதவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் ஆகக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. இங்கே நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவனோடு வந்து சேர்ந்து விட்டாள். கர்த்தர் 2 பெண் பிள்ளைகளையும் ஒரு மனைவியையும் துரத்தி அடித்த ஒரு ஊழியக்காரனோடு ஊழியம் செய்ய ஒரு புதிய ஊழியக்காரிக்கு சொல்லுகிறாரா, புதிய விசுவாசிக்கு, நீ அவனோடு போய் சேர்ந்து கொள். இவன் வந்து அங்கே சேர்ந்துட்டான். இந்த ஊழியக்காரன் என்ன செய்துட்டான்? தன்னை நாடி வந்த அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொண்டாள். இவளும் அதற்கு இசைந்திருக்கிறாள். சில பிள்ளைகளை அவனுக்கு இவள் பெற்றிருக்கிறாள். அவள் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே மேடையிலே பிரசங்கியாராக வந்திருக்கிறாள். அவள் தன்னுடைய சாட்சியை சொன்னபோதுதான் எனக்கு இந்த சம்பவம் தெரியும். பொது மேடையிலே சுமார் 500-1000 பேர் அமர்ந்திருக்கின்ற ஒரு கன்வென்ஷன் கிரவுண்டிலே பொது மேடையிலே நின்று அவள் பேசிய அந்த சாட்சி, சுமார் ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்ல என்னோட வீடு இருக்கு. நான் வீட்டில் இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அந்த செய்தி, அவளுடைய சாட்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்துவதாக இருந்தால், தன் மனைவியையும் 2 பெண் பிள்ளைகளையும் அடித்து துரத்தி விட்ட ஒரு ஊழியக்காரனோடு, அவன் கல்வி அறிவு உள்ளவனோ அறிவற்றவனோ இழிகுலத்தவனோ உயர்குலத்தவனோ அதை குறித்த கவலையே இல்லை. அவன் ஊழியக்காரன். தன் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் அடித்து துரத்தியவன், தன் பெற்றோர்களை உடன் பிறந்தவர்களை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி 25 கிலோமீட்டர்களுக்கு இப்புறம் வந்து ஒரு ஊழியத்தை தொடங்கி அங்கே ஒரு வீட்டை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கிறவன், புற திருச்சபைகளில் உள்ள விசுவாசிகளை கூட்டி வைத்து தான் ஒரு திருச்சபையை தொடங்கினவன். ஒரு கிறிஸ்துவை அறியாதவனுக்கு நற்செய்தி சொல்லி அவனை திருச்சபைக்கு கொண்டு வந்தவன் அல்ல. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 15க்கு அதிகமான திருச்சபைகளில் உள்ள விசுவாசிகளை இழுத்து தன்னுடைய திருச்சபையிலே, தன்னுடைய ஆலயத்திலே சேர்த்து ஒரு திருச்சபையை தொடங்கிய ஒரு ஊதாரி பிரசங்கி. தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். நீங்கள் அதை கொண்டு கொள்ள வேண்டும். அவனோடு கர்த்தர் அவனிடத்திலே பேசினாராம், இப்படி ஒரு ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான், அவனோடு சேர்ந்து கொள். இவன் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு 2 பிள்ளைகளையும் பெற்றுவிட்டாள். அவனுடைய சபைக்கு இவ தலைவியும் ஆகிட்டான். அவள் சொன்ன சாட்சி இதுதான். கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல். ஏன் இப்படி எல்லாம் சமுதாயத்திலே பல்வேறு சமய சூழல்களிலே சிக்கி சின்னாபின்னமாகி கிடக்கின்ற இந்த நாட்டிலே கிறிஸ்தவம் ஒரு மாதிரி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக மாதிரி புருஷர்களாக புருஷிகளாக வாழ அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, இதென்ன ஒரு மாதிரியானவர்களாய் வாழுகிறீர்கள்? உங்களிடத்தில் மாதிரியே இல்லையே. நீங்கள் மாடல் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரனா நீ ஊழியக்காரனா இருக்கணும். அது சொன்னா இன்னும் ஒரு வெட்கக்கேடு. இன்னும் ஒரு பொண்ணு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனை தேடி வர்றான். அவளையும் இரவிலே விரட்டி இருக்கிறார். அந்த பொண்ணு கிட்ட தவறாக நடந்து கொண்ட போது அந்த பொண்ணு கூக்குரல் இட்டுக்கொண்டு ஊரே ஓடி இருக்கிறாள். நான் பார்க்கல, ஊரார் சொன்ன கதை. அந்த பொண்ணுகிட்டையும் அந்த ஆவி அதைத்தான் சொல்லிச்சான், அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கான்.
இது என்ன ஆவிங்க? இது கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எல்லாம் செய்ய மாட்டார். பெற்ற தாய் தகப்பனை புறக்கணித்து தள்ளிவிட்டு, தலைமொழிகி விட்டு, கட்டின மனைவியையும் பிள்ளைகளையும் நடுத்தருவிலே விட்டுவிட்டு, நீ இன்னொரு புதிய பெண்ணோடு நீ அவளை கட்டிக்கொள், அவளோடு சேர்ந்து குடும்பம் நடத்து, ஊழியம் செய் என்று சொல்ல மாட்டார். அடுத்து இன்னும் ஒரு பெண்ணை அங்கே அனுப்ப மாட்டார் அவனுக்கு. இது கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று அநேக ஊழியக்காரர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த ஊழியக்காரரை நம்பினேன், அவரை ஒரு மாதிரியாக கொண்டிருந்தேன், எனக்கு என்னை நடத்துகிற ஒரு மாதிரி ஊழியக்காரராக நினைத்திருந்தேன். அவர் என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அபகரித்துக் கொண்டார், என்னை விரட்டியடித்து விட்டார். நான் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபையை அவர் அபகரித்துக் கொள்ளுகின்றார். தந்திரமாக என் மனைவி பிள்ளைகளை வைத்து அதை தங்கள் பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டார், என்னை துரத்தி அடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு ஊழியக்காரர். ஒருவர் அல்ல, இதுபோல பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது என்ன ஆவி இவர்களிடத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவரா? இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இங்கே எரேமியா கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அந்த எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் அன்றே நிறைவுக்கு வருகிறது. அவன் பேசிய வார்த்தைகளில் எதுவும் நிறைவேறாமல் இல்லை. நிறைவேறாமல் இருக்கிற அனைத்து நிகழ்வுகளும் இந்த காலத்திலே நிறைவேறப் போகிறது. இரண்டாயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே, இனி வரும் நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பொய்யர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான். இன்று ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், ஆசாரியர்கள் என்றால் மேய்ப்பர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் அனைவரும் பொய்யராயிருக்கிறார்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, யோசித்து பாருங்கள், எது உண்மை? யார் கர்த்தருடைய ஊழியக்காரன்? யார் கர்த்தருடைய ஊழியக்காரி? யாரிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்? யாரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது? தேடி பாருங்கள், கவனித்து கேளுங்கள். கண்டவன் எல்லாம் வேதம் தூக்கிட்டு வந்தவன் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ், கோட்டு, சூட்டு, கண்ணாடி போட்டவன் எல்லாம் ஊழியக்காரன் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல, அந்நிய ஆவிகளின் ஊழியக்காரர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், அதை மீட்கும் அதிகாரம் உனக்கு அடுத்தது. நான் ஏன் இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் இப்படி இன்றைய ஊழியக்காரர்கள் அனைவரும் சொந்த குடும்பத்தவரை கொலை செய்தவன் எல்லாம் சென்னையிலே சென்று ஊழியக்காரனாக இருக்கிறான். இங்கே தன்னுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரனுக்கு இருக்க இடமில்லை அடித்து விரட்டிவிட்டு, அவனை அடித்து கொலை செய்துவிட்டு சென்னையிலே சென்று பெரிய ஊழியக்காரனா இருக்கிறான். நம்ம எங்க ஊர்ல உள்ளவனே இருக்கிறான். திருடி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் இன்று ஊழியக்காரர்கள், கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் இன்று ஊழியக்காரர்கள். கர்த்தர் எப்படி இவர்களை கொண்டு ஊழியம் செய்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. அநேக பிரசங்கியார்களுடைய செய்திகளை கேட்டு, சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். நான் இத்தனை கொலை செய்தவன் கர்த்தரனை பிடித்தார் என்று சொல்லுகிறார்கள். நான் ஊழியக்காரனான இன்று கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், கர்த்தர் உன்னை பிடித்தால் நாட்டின் சட்டத்திற்கு, குற்றவியல் சட்டங்களுக்கு கட்டுப்படாதே என்று சொல்லுவாரா? ஒருத்தன் சொல்றான், 6 கொலை, தொடர் கொலை, 6 கொலைகளை செய்தவன் போலீஸுக்கு தப்பி இருக்கான், கோர்ட்டுக்கு தப்பி இருக்கான், நாட்டின் சட்டங்களுக்கு தப்பி வந்திருக்கிறான். அவனை கர்த்தர் பிடித்துக் கொண்டாராம். அவன் சொல்லுகிறான் சாட்சி. இதுவாயா சாட்சி கிறிஸ்தவத்துக்கு? சரி, கர்த்தர் பிடித்துக் கொண்டார். கேட்கிறேன், உன்னை கர்த்தர் சந்தித்தார். நீ கொடிய பெரிய பாவியானாலும் உன் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயபெருத்தவர். அவர் உன்னை தயபெருத்தார். நீ பெரிய கொலைகாரனாக இருந்தாலும், நீ பெரிய வேசியாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்வார், உன் பாவங்களை மன்னிப்பார். ஆனால் கொலைகாரனே, மேடையிலே தயங்காமல் பொய் சாட்சி சொல்லுகிறாயே, நீ சொல்லுவது பொய் சாட்சி என்பது உறுதிப்படுகிறது. ஏனெனில் 6 கொலை செய்தவன் நீ இன்று ஊழியக்காரனாக இருக்கிறாய் என்றால்
அந்த ஆறு கொலை செய்யப்பட்ட 6 பேருடைய சொந்தக்காரர்கள் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே. எல்லாரும் போலீஸ்ல கேஸ் கொடுத்திருப்பாங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களே. உன் பெயரில் 6 கொலைபாதக கேஸுகள் இருக்குமே. அந்த போலீஸ் உன்னை வலைவீசி தேடிக்கொண்டிருக்குமே. நீ மேடையிலே நீயே சாட்சி சொல்லுகிறாய். நான் கேட்கிறேன், நீ சொல்றது உண்மையான சாட்சியா பொய் சாட்சியா என்பதை இதிலே நீ யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான கிறிஸ்தவர்களே, நீ 6 கொலை செய்தவன் இன்று கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் நிற்கிறேன் என்று மேடையிலே முழங்குகிறாயே, பொய் சாட்சி சொல்லுகிறாயே. போலீஸ் செவிகளிலே இது கேட்கவில்லை? உன்னை போலீஸ் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கவில்லை? கோர்ட்டிலே உன் பெயரிலே கேஸ் இல்லை? நீ எப்படி தப்பித்தாய்? கர்த்தரனை பிடித்துக் கொண்டார், ஊழியக்காரனாக்கினார் என்று மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறாயே. உன் பெயரிலே உண்மையிலேயே 6 கொலைபாதக குற்றங்கள் சுமத்தப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனிலே காவல் நிலையத்திலே உன் பெயரிலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, போலீசார் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ மேடையிலே சொல்லுகிற சாட்சியை வைத்தே உன்னை கைது செய்வார்களே. நீ ஒருவேளை வெளி ஊர்கள், வெளி மாவட்டங்களை விட்டு, வெளி மாநிலங்களில் இருந்து தப்பி ஓடி இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தால் கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்களே. அப்போது நீ சொல்லுவது மக்களை கவர்ந்தெழுக்கதற்காக பொய் சாட்சி சொல்லுகிறாய் தானே. நான் 6 கொலைகளை செய்தவன். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே 6 கொலைகளை செய்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை பிடித்திருக்கிறார், தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால் நீ சொல்லுவதே பொய். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தர் உன்னிடத்தில் என்ன சொல்லுவார்? நீ என்ன செய்ய வேண்டும்? நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்திலே சரணை அடைய வேண்டும். அல்லது நீதிமன்றத்திலே சென்று நான் இத்தனை கொலைகளை செய்திருக்கிறேன், இந்த நாட்டின் சட்டத்திற்கு விரோதமாய் இத்தனை கொலைகளை செய்திருக்கிறேன், என் பெயரில் இந்த பகுதியிலே இந்த காவல் நிலையத்திலே இத்தனை கேசுகள் இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்திருக்க வேண்டும். நீதிமன்றம் உனக்கு கொடுக்கிற தண்டனையை நீ அனுபவித்திருக்க வேண்டும். அதுதானே நியாயம். நாட்டின் சட்டப்படியும் வேதாகம சட்டப்படியும் அதுதானே நியாயம். அப்படி என்றால் நீ பொய் சாட்சி மேடையிலே சொல்லுகிறாய். நீ கர்த்தரால் பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒழுகி ஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்று மறுபடி பிறந்த ஊழியக்காரன். ஆனால் குற்றத்தை மறைத்திருக்கிறாய், நாட்டின் சட்டத்திற்கு மறைத்திருக்கிறாய். நீ சொல்லுவது பொய் என்பது எனக்கு புரிகிறது. நீ பொய் சாட்சித்தான் சொல்லுகிறாய். மக்களை கவர்ந்தெழுப்பதற்காக 6 கொலை செய்த என்னை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக கொண்டு வந்திருக்கிறார், என் பாவங்களை மன்னித்து விட்டார். நீ மனம் திரும்பவில்லை, உன் குற்றத்தை பாவ அறிக்கை செய்யவில்லை, உன் பாவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, அதற்குரிய தண்டனையை பெறவில்லை. கிறிஸ்தவத்தை உன்னுடைய ஒளிப்பிடமாய் மறைவிடமாய் கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்டவர்கள், என்னை போன்றவர்களும் ஊழியத்துக்கு வந்து விடுங்கள் என்று அழைக்கிறாய். அப்படித்தானே? பொய் சாட்சி. கர்த்தருக்கு நீ பொய் சாட்சி சொல்லுகிறாயா? கர்த்தர் பெரியவர் என்று. புறம்போக்கு கிறிஸ்தவமே, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள், செய்த குற்றத்திற்குரிய தண்டனையை பெறுங்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்தால், அவர் உன்னை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு அனுப்பினால் ஊழியத்துக்கு போ. சம்பாத்திய தொழிலுக்காக ஊழியத்துக்கு வந்துகிட்டு, நானும் தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் வந்துட்டு பொய் சாட்சி சொல்லுகிறாயே, மேடையிலே முழங்குகிறாயே. நீ உண்மையான குற்றவாளியாக 6 கொலை செய்தவனாக இருந்தால் ஓப்பனா 1000 பேர் 5000 பேர் கூடியிருக்கிற கூட்ட மேடையிலே நான் 6 கொலைகளை செய்து தப்பித்து வந்தவன் என்று சொல்லுவாயா? அதிலே புரிந்து கொள்ள வேண்டாம் நீ பொய்யன் என்று. இன்றைய உன்னை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் நீ பொய்யன் என்பதை அறியவில்லையே. உன்னுடைய சாட்சியை மெச்சிக் கொள்ளுகிறார்கள், கைதட்டுகிறார்கள், அல்லேலியா சொல்லுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை சுட்டி காட்டினேன், இன்றைய தினத்திலே இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள். சம்பாத்திய தொழிலுக்காக கர்த்தரனை பிடித்தார், கர்த்தருடைய ஆவியானவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கர்த்தரனை ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை அபரிமிதமாக நான் கிழிந்த ஜட்டி போட்டிருந்தேன், உண்ண உணவில்லாதிருந்தேன். பொய் சாட்சி. இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்கான்.
கூலிப்படை வைத்து வட்டி பணத்தை பிரிக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி. கேடுகட்ட கிறிஸ்தவர்களே, சாட்சியற்ற கிறிஸ்தவமே, முதலாவது கர்த்தருக்கு சாட்சியாக நில்லுங்கள். ஏமாற்றி பிழைக்காதீர்கள். இது ஏமாற்றி பிழைக்கிறீர்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று ஜனங்களையும் ஏமாற்றி கர்த்தரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, கர்த்தரை உங்களால் ஏமாற்ற முடியாது. நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்குரிய தண்டனையை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளிலே சுமத்துவார். ஒரு நாளிலே தப்பி ஓட முடியாது. நாட்டின் சட்டத்திற்கு தப்பி ஓடலாம், காவல் நிலையங்களுக்கு போலீசார்களுக்கு தப்பி ஓடலாம், நீதிமன்றங்களுக்கு தப்பிக்கலாம், கர்த்தருடைய சமூகத்திலே தப்பிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே குற்றவாளி இல்லாத நிரபராதியாகிய இது சம்பவிக்க போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தையை பேசின எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையிலே, அரண்மனை முற்றத்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். சிதேக்கியாவுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. பிற்பகுதிகளிலே நீங்கள் படிக்கலாம். அது சிதைக்கியாவா கோனியாவா என்கிறது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அரசனுடைய அந்த பகுதி வரும்போது சொல்லுகிறேன். அருமையானவர்களே, சிதேக்கியா பாபிலோனிய மன்னனால் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படி எரேமியாவினிடத்தில் எரேமியாவின் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் மகன் அனாமையேல் வருகிறான். நான் என்னுடைய நிலத்தை விற்கப் போகிறேன், அதை மீட்டுக்கொள்ளும் அதிகாரம் உமக்கெடுத்தது, அதை என் கையிலே வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். நீங்கள் வேத கர்த்தரால் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், உங்கள் காணியாட்சிகளை, உங்கள் காணி பூமிகளை இந்த பூமியிலே பரதேசிகளைப் போல வாழும்படியாய் உங்கள் முற்பிதாக்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிற நிலங்களை விற்பனை செய்கின்ற போது அந்நியனுக்கு விற்காதே. உன் உடன் பிறந்தவனுக்கோ, உன் சகோதரனுக்கோ, உன் ஒன்றுவிட்ட சகோதரனுக்கோ, உன் குடும்ப இரத்த சம்பந்தமான உறவினர்களுக்கோ கொடுங்கள். உறவினர்களுக்கு பகையாளியாய் இருக்கிறவனை கொண்டு வந்து, அந்நியனை கொண்டு வந்து உன் சுதந்திர வீதத்திலே குடியேற்றாதே. அவன் உனக்கு மட்டுமல்ல, உன்னிடத்தில் நிலத்தை வாங்கி நாளைக்கு உனக்கு எதிரியாக நிற்பான். உன் குடும்பத்திற்கு, உன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு சத்துருவாயிருப்பான் என்பதை மறந்து போகாதே. இங்கே அதைத்தான் கர்த்தர் படிப்பினையாக சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ என்னுடைய செய்தியை கேட்கிறவர்களே, அது உங்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்திலே இது ஆணி போல், பட்டய குத்து போல் குத்தும். நன்றாக மன்னிப்பு கேளுங்கள் தேவனிடத்திலே, என்னிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே. இந்த தவறுகள் உங்களிடத்திலே இருக்கிறது என்றால், அதுபோல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். நீ எல்லா ஊழியக்காரனையும் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நம்பி அங்கே செல்கிறாய் என்றால், உன் மனைவி மக்களோடு உன் சகோதர சகோதரிகளை எல்லாம் அந்த ஆலயத்திலே, அந்த ஊழியக்காரனிடத்திலே கொண்டு அடகு வைத்து விட்டாய் என்றால், நீ நாளைக்கு ஒருவேளை நீ செய்தது தவறு என்று உணர்கின்ற போது அந்த ஊழியக்காரன் உன்னை புறம்பே தள்ளுவான், விரட்டி அடிப்பான். ஆனால் உன்னை சார்ந்தவர்களை உன்னை முன்னால் மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். நீதான் அந்த கள்ள ஊழியக்காரனிடத்திலே, கள்ள தீர்க்கதரிசியினிடத்திலே, கள்ள அப்போஸ்தலனிடத்திலே, கள்ள போதகனிடத்திலே உன் மனைவி மக்களையும், உன் சகோதர சகோதரிகளையும், உன்னை சார்ந்தவர்களையும் அங்கே கொண்டு சேர்த்தவன் நீ. அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய நிலை கட்டாயத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. அவன் வஞ்சிக்கப்பட்டவன், அவன் மோசம் போக்குகிறான் என்று நீ புரிந்து கொண்டாய். நீ அவனை விட்டு வெளியேறினாய். ஆனால் உன்னால் அங்கே கூட்டி சேர்க்கப்பட்ட, அவனிடத்தில் கூட்டி சேர்க்கப்பட்ட உன் மனைவி மக்கள், உன் சகோதர சகோதரிகள், உன் உறவினர்கள் அவனை விட்டு வர மறுக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய ஆத்துமாவை நீயே நரகத்திற்கு, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிக்கு விற்று போட்டிருக்கிறாய். அந்த ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உனக்கு வேண்டும். தேவன் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். நீ இத்தனை பேரை, உன் உடன் பிறந்தவர்களை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை
பிள்ளைகளின் பிள்ளைகளை அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு விற்று போட்டாயே, நீதானே அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தாய். இன்று உன்னால் அவர்களை மீட்டுக் கொள்ள முடியுமா என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ என்ன சொல்லுவாய்? இன்று உன் குடும்பத்தார், உன் மனைவி பிள்ளைகள், உன் சகோதரர்கள் உன்னால் அந்த புறம்போக்கு ஊழியக்காரனிடத்திலே, கள்ள தீர்க்கதரிசியினிடத்திலே, கள்ள போதகனிடத்திலே, கள்ள அப்போஸ்தலனிடத்திலே விற்று போடப்பட்ட அந்த உன் உடன்பிறப்புகளே, உன் சகோதர சகோதரிகளே, உன் மனைவி பிள்ளைகளே உன்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்றால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறாய் என்றால், உன் பாவம் மன்னிக்கப்படும் என்று விரும்புகிறாயா, நினைக்கிறாயா? நீ அதற்குரிய தண்டனையை, உனக்குரிய தண்டனையை மட்டுமல்ல, நீ அநேக ஆத்துமாக்களை அந்த கள்ள ஆவிக்கு, அந்நிய ஆவிக்கு கொண்டு கூட்டி சேர்த்திருக்கிறாய், பிடித்து கொடுத்திருக்கிறாய். அந்த ஆத்துமாக்களை குறித்த எண்ணம், அந்த ஆத்துமாக்களை குறித்த காரியம் உன்னிடத்தில் கேட்கப்படும். அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படும் வரைக்கும் நீ தண்டிக்கப்படுவாய் என்பதை மறந்து போகாதே. காரியம் நீதானே அவர்களிடத்திலே கூட்டி சேர்த்தவன். அன்பான தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, சின்ன ஊழியக்காரர்களே, குட்டி ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். நீங்களாகிலும் வெளியேறுங்கள். மற்றவர்கள் புத்தி தெளிவிக்கப்படும் போது, உண்மை எதுவென்று தெரிகின்ற போது அவர்கள் வரட்டும். உங்களால் எத்தனை பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டார்களோ அத்தனை பேருக்காகவும் கதறி அழுங்கள். நான் இத்தனை ஆத்மாக்களை நரகாக்கினிக்கு விற்று போடுவதற்கு காரணமாயிருந்தேனே, இந்த கள்ள தீர்க்கதரிசியின் ஆளுகைக்கு, நடத்துதலுக்கு இத்தனை ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்து விட்டேனே. ஆண்டவரே, என்னை மன்னியும், அந்த ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும் என்று கதறுங்கள். அருமையானவர்களே, இல்லை என்றால் ஒரு நாளிலே அந்த ஆத்துமாக்களின் எத்தனை பேரை கூட்டி சேர்த்தாயோ அந்த ஆத்துமாக்களுக்கு குறித்த கரிசனை உனக்கு இல்லை என்றால், நீ உன்னை மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வெளியேறி சுகமாக வாழ வந்திருக்கிறாய் என்றால், அவர்களை குறித்த கணக்கு உன்னிடத்திலே கேட்கப்படும். என்ன சொல்லுவாய்? புரிந்து கொள். இப்படி அநேகர் இருக்கிறார்கள். தெரியாமல் சென்று சேர்ந்து விட்டோம், அறியாமல் அந்த கள்ள தீர்க்கதரிசியினிடத்திலே அடைக்கலம் புகுந்து விட்டோம், வெளியேற வழியில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, மனம் திரும்பி கர்த்தரண்டையிலே கடந்து வாருங்கள். இன்னும் அவர் அடுத்த வசனத்துக்கு வர்றது வேணாம். அது கர்த்தருடைய வார்த்தை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது படித்தான். எரேமியா சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் எரேமியாவுக்கு சுரைத்த சொல்ல வார்த்தையின்படியே, எரேமியா சிதேக்கியா அரசனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே, அவர்கள் அனைவருடைய கண்களுக்கு முன்பாகவும் எரேமியாவின் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் மகன் அனாமையில் அரண்மனை மோற்றத்து காவலறைக்கு வருகிறான். எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறான். அந்த காட்சியை, அந்த நிலையை, அந்த நிலைப்பாட்டை, அந்த நிகழ்வை அனைவரும் பார்க்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சாட்சி. தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் செயல்படுகிறார். அவர் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுவது பொய் அல்ல. இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் பிரசங்கிப்பது போல பொய் வார்த்தைகள் அல்ல, ஏமாற்று வித்தைகள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அங்கே அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன், எரேமியா சொல்லுகிறான். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு என்றால் வாங்கி, ஆனதோத்தூரில் இருக்கிற அவர்களுடைய பிறந்த ஊர், எரேமியா தீர்க்கதரிசியின் தாயும் தகப்பனும் பெரிய தகப்பனும் அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வாழுகின்ற அவர்கள் பிறந்த ஊர் ஆனதோத்தூர், பென்யமீன் நாட்டில் உள்ள ஆனதோத்து என்னும் ஊர். அந்த ஊரில் உள்ள அவருடைய சுதந்திர பாகத்தை அவன் விலை கொடுத்து வாங்குகிறான். யார் விலை கொடுத்து வாங்குகிறான்? தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி விலை கொடுத்து வாங்குகிறான். இன்றைய தீர்க்கதரிசிகளாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? கர்த்தர் பெயருக்கு எழுதிவிடு, ஆலயத்தின் பெயருக்கு எழுதிவிடு என்று சொல்லுவீர்கள் தானே. அதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று எழுதி கொடுத்து விடு. இப்படி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முதலாவது கூட்டம் நடத்துவதற்கு, உபவாச கூட்டம், ஜப கூட்டம் நடத்துவதற்கு இடத்தை வாடகைக்கு எடுப்பார்கள். தொடர்ந்து அந்த இடத்தை பயன்படுத்திவிட்டு அந்த கட்டிடத்திற்கு உரிமையாளனிடத்தில்
இதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், இதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று எழுதி கொடுத்து விடுங்களேன். இப்படி அநேக புறம்போக்கு ஊழியக்காரர்கள் அநேகரை ஏமாற்றி அந்த ஜபக்கொடுகைக்கென்று இடத்தை வாடகைக்கு அமர்த்தி கொண்டவர்கள் அந்த சொத்துக்களையே அபகரித்து கொண்ட ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெயர்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை அருமையானவர்களை. பெரிய புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகள் மேடையிலே அங்கு இங்கும் ஓடிட்டு இருப்பான். வாயை திறந்தா தீர்க்க தரிசனம் உடனே வந்துடும். மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஜபக்கூட்டம் நடத்துறதுக்கு வாடகைக்குத்தான் 6 மாதம் அல்லது 6 வருஷம் தொடர்ந்து வாடகைக்கு அந்த கட்டிடத்தில் ஜபக்கூட்டம் நடத்தியிருப்பான். அந்த குடும்பத்தை வஞ்சித்து தன் ஊழியத்திற்கென்று தன் பெயரிலே எழுதி வாங்கி கொள்ளுவான். அட்வான்ஸை கொடுத்து எழுதி வாங்கி மற்ற தொகையை மீதி தொகையை கொடாத ஊழியக்காரர்களும் பெரிய பிரபல பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். ஏழை விசுவாசிகள் ஒரு ஜபக்கூட்டத்தை நடத்தி 10-20 ஊழியக்காரங்கள் விசுவாசிகளை வைத்து ஒரு ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறவனை நான் இதை வளர்த்து தருகிறேன் என்று இவன் நம்பி அவன்கிட்ட கொடுத்துருவான். அந்த திருச்சபையே அந்த 10-20 விசுவாசிகள் இருந்த இடத்தையும் அந்த ஆலயத்தையுமே தன் பெயருக்கு பட்டா போட்டு கொண்டு போன ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அநேகர் இருக்கிறார்கள். இப்படி ஒருவர் சென்னை கன்னியாகுமரியிலிருந்து மதுரைக்கு சென்று அங்கே சின்ன சின்ன குட்டி ஜப கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த சின்ன ஊழியக்காரர்களை 10-40 பேரை பிடிச்சு அவர்களுக்கு மாதம் 2000, 2500 ரூபா, 3000 ரூபா கொடுத்து அவங்களையெல்லாம் தன்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சேர்த்து அங்க அவர் ஒரு திருச்சபையை தொடங்கி 40-50 திருச்சபைக்கு தலைவர், பிஷப்பு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் அங்கே எந்த கஷ்டமும் படாமல் பிற சிறிய ஊழியக்காரர்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு 10-20 குடும்பங்களை கொண்டு ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த ஊழியக்காரங்களுக்கு 2000-3000 கொடுத்து பிச்சை போட்டு அவர்களுடைய ஊழியங்களை இவனுடைய ஊழியங்களாக மாற்றி இவர் பெரிய பிஷப் ஆகிறார். இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் எங்கும் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் எரேமியா என்ன செய்கிறான் தெரியுமா? யாருடைய நிலத்தையும் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என் பெயருக்கு எழுதிவிடு என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கு எழுதி கொடு என்று சொல்லவில்லை. எங்கள் கர்த்தருக்கு காணிக்கை, கர்த்தருக்கு ஆலயம், கர்த்தருக்கு கோபுரம் அப்படித்தானே கட்டுறாங்க. எல்லாம் கர்த்தர் வந்து எடுத்துட்டு போறாரா? இல்லையே. அவர் வருவார், எல்லாவற்றையும் தரையோடு தரையாக நிர்மூலமாக்குவார், மண்மேடாக்குவார். அது அவருடையவைகள் அல்ல. அவரே சொல்லிவிட்டார், இவைகள் என்னுடையவைகள் அல்ல. அதன் மதில்களை இடித்து அதன் கோபுரங்களின் மேல் ஏறி இடித்து அதை மண்மேடாக்கி விடுங்கள். ஆனாலும் எல்லாரையும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அங்கும் சில ஆத்துமாக்கள் எனக்கு உண்டு. வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அங்கே அடைக்கலம் புகுந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை நான் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதனால் அதை மண்மேடாக்குங்கள், சர்வசங்காரம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே எரேமியா சொல்லுகிறான், ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாய அனாமயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு நிலத்தை வாங்கி அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். 17 சேக்கல் இடை என்றால் சுமார் ஒரு நபர் சுமக்கிற அளவாக இருக்கும் அன்றைக்கு வெள்ளி காசு. அதுக்கு அளவு என்னன்னு எனக்கு தெரியல சரியா. நான் எங்கோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த 16 சேக்கல் இடை வெள்ளி என்றால் எத்தனை கிலோ வரும் என்று. அது தேவைப்பட்டால் அது எங்கே குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன் என்று நினைவுக்கு வந்தால் ஏதாயிலும் ஒரு செய்தியிலே அந்த காரியத்தை சொல்லுகிறேன். இங்கே 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். கிலோ கணக்கில் தான் நிறுத்து கொடுத்திருக்கான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறுத்து கொடுப்பதென்றால் கிலோ கணக்கில் தான் நிறுக்கணும். 17 சேக்கல் இடை வெள்ளி. ஒரு சேக்கல் என்பது எவ்வளவு என்பது சரியாக நினைவில் இல்லை எனக்கு. தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். 17 சேக்கல் இடை வெள்ளியை நிறுத்து கொடுத்து ஆனதோத்தூரில் இருந்த தன்னுடைய காணி பூமியை, தன் பிதாக்களின் காணி பூமியை
அவன் விலை கொடுத்து வாங்கினான். அவன் எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையிலே இருக்கிறான். எந்த சிறைச்சாலை? யூதேயா அரசனுடைய, யூத அரசன் சிதேக்கியாவினுடைய அரண்மனை முற்றத்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, அவன் சிறைப்பட்டிருந்த போதும் தேவன் அவனுக்கு சொன்னபடி அவனுடைய சுதந்திர பாகமாகிய காணி பூமி அவன் ஒன்றுவிட்ட சகோதரனால் அவனுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதை வாங்கி கொண்டான். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் பிற்பகுதியிலே அவைகளை தியானிக்கலாம். அருமையானவர்களே, நாளைய செய்தியிலே எதற்காக நான் சொன்னேன் ஒரு வார்த்தை. 2600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 1948 ஆண்டிற்கு பிற்பாடு, அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டு வாக்கிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், 7 அல்ல 5ஆம் நூற்றாண்டு வாக்கிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், கிபி 1948 ஆண்டிற்கு பிற்பாடு இந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி தன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் மகன் அனாமயேலின் கையிலிருந்து 17 சேக்கலிடை வெள்ளிக்கு, நிறுத்து கொடுக்கப்பட்ட வெள்ளிக்கு, தன் பிதாக்களின் சுதந்திர பாகத்தை விலைக்கு வாங்கிய எரேமியா வாங்கியது போல இந்த தீர்க்க தரிசனத்தின் பிற்பகுதி சுமார் 2400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எருசலேமிலே நடைமுறைக்கு செயலாக்கத்திற்கு வந்தது. அருமையானவர்களே, அதை நாம் பிந்தின பகுதிகளிலே படிக்கலாம். இன்றைய நாட்களிலே அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அரேபியர்களிடமிருந்தும் அந்நியர்கள் அசீரியர்களிடமிருந்தும் யூதர்கள் எருசலேமின் யூதேயாவின் நிலங்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். அவர்கள் கேட்ட விலையை கொடுத்து வாங்கினார்கள். மற்றவர்கள் வாங்கினவர்கள் சும்மா கொடுக்கவில்லை. 5000 ரூபாய்க்குரிய சொத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருப்பான். அவர்கள் கேட்ட விலையை இவர்கள் கொடுத்து அந்த நிலங்களை திரும்ப வாங்கி கொண்டார்கள். இது வரலாற்றில் நடந்த நிகழ்வு என்பதை நீங்கள் மறவாதீர்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் அன்று எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட அன்றே அந்த நிகழ்வு நடந்தது. அதை பிரதிபலிக்கிற வரும் கடைசி நாட்களிலே இந்த நிலம் யூதேயாவிலே நிலங்கள் யூதர்களால் விலைக்கு வாங்கப்படும் அந்நியர்களிடமிருந்து என்று சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே 2400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைமுறைக்கு வந்தது, செயலாக்கம் பெற்றது. இன்றைக்கும் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் என்றைக்கு சொல்லப்பட்டதானாயிலும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அந்த வார்த்தைகள் செயலாக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய் சொல்வதில்லை. அவர் வீணான வார்த்தைகளை வாய்ஜம்பமாய் செவிக்கின்பமான வார்த்தைகளை கர்த்தர் ஒரு நாளும் வாக்குறுதிகளாய் வாக்குத்தத்தங்களாய் கொடுப்பதில்லை. தீர்க்க தரிசனங்களாய் சொல்லுவதில்லை. சொன்ன பிற்பாடு நான் அறியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவதும் இல்லை. இன்றைய தீர்க்கதரிசிகள் பிரபல தீர்க்கதரிசிகள், உலகளாவிய தீர்க்கதரிசிகள் என்று பெயர் பெற்றவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அதைத்தானே சொல்கிறார்கள். உளறி கொட்டும் போது தீர்க்க தரிசனம் எதையோ தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தங்கள் அடங்கிய தீர்க்க தரிசனங்களாக உளறி கொட்டி விடுகிறார்கள். பிற்பாடு கேட்டால் நான் தீர்க்க தரிசி அல்லவே, நான் என்றைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் என்றைக்காகிலும் நான் தீர்க்க தரிசி என்று உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தினேனா? இல்லையே. நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசிகளின் புத்திரனும் அல்ல. உன்னை யாருப்பா நீ? மக்கள் உன்னை அப்படித்தானே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்க ஒரு நாதியும் இல்லையே. கேட்டால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. நீ எதுக்கு பேச்சொப்பனு சொல்ற, பின்ன குறி சொல்ற? இந்த உடுக்கை அடிச்சுட்டு குறி சொல்ற மாதிரி நீ மேடையில் யார் எல்லையா சாத்திரம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 10-15 அடுக்குமொழியில கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்றியே, குறி சொல்றியா? ஏன் கர்த்தருடைய நாமத்தை விட்டு பிழைக்கிறாய்?
ஏன் பொய்களை தீர்க்க தரிசனங்களாக கூறி அறிவித்துக் கொண்டிருக்கிறாய்? கூறி சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? வயிற்று பிழைப்புக்கா? உனக்கு இல்லையா சாப்பிடுறதுக்கு ஒன்றும்? சம்பாத்தியத்துக்கா? நீ சம்பாதித்திருக்கவைகள் உனக்கு போதாதா? கர்த்தரின் பெயரால் ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள்? அவர்களை பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கிறாரா? ஒரு நாள் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு பிச்சைக்காரர்களாய் நடுத்தருவிலே விடுவார். அதை மறந்து போகாதீர்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், செவி கொடுங்கள், அவருக்கு அடங்கி இருங்கள். தனது தவறுகளை உணர்ந்து அவைகளை விட்டு விலகுங்கள். பாவ மன்னிப்பை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறீர்களா? ஜனங்களுக்கு முன்பாக பகிரங்கமாக அறிக்கை செய்யுங்கள். நான் இன்று வரை பிரசங்கித்ததெல்லாம் பொய். தயவு செய்து என்னுடைய வார்த்தைகளை நம்பி மோசம் போன கிறிஸ்தவர்களே, நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்கள். நான் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் பகிரங்கமாய் அறிக்கை செய்கிறேன். நான் எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறேன், மனம் திரும்புகிறேன், கர்த்தருடைய சிலுவை அண்டைக்கு செல்லுகிறேன். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாவ குற்றங்கள் அனைத்தையும் பல ஆயிரம் பல லட்சம் ஆத்துமாக்களை நரகாக்கினிக்கு இழுத்து சென்று விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேளுங்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். கர்த்தர் வந்து உங்களை சந்திப்பார். நீங்கள் எந்த பிரேத குழிகளிலே விழுந்து கிடந்தாலும், எந்த அக்கிரமத்தின் அநியாயத்தின் பொய்யின் அடைக்கலத்திலே குடிபுகுந்திருந்தாலும், கர்த்தர் வந்து உங்களை சந்தித்து உங்களை மீட்டு விடுதலையாக்குவார். அன்று அதற்குரிய தண்டனைகளையும் உங்களுக்கு தருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இன்றைய வேத பகுதியினுடைய வசனங்கள் இவைகளே. அவைகளை உங்களுக்கு புரியும்படியாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனுடைய பிற்பகுதிகள், அந்த நிலம் விலை கொடுத்து வாங்கப்பட்டதற்கான சாட்சி பிரமாணம், அந்த பிரமாணம் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்கே கொண்டு வைக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் பிந்தின பகுதி சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தியிலே சந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே பிற்பகுதியை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் என்றென்றும் நம்மோடு இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தினந்தோறும் படியுங்கள், அதை உட்கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஜீவ போஜனமாய் இருக்கிறது, ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய உணவாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானமாய் கற்றுக்கொண்டு அதைகள் உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்கு துணை நிற்பாராக என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளுக்குரிய செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே உங்களை தம்முடைய வார்த்தைகளின்படி நடத்துவாராக. தம்முடைய வார்த்தைகளிலே நிலைத்து நிற்க கிருபை செய்வாராக. வார்த்தையானவராகிய கிறிஸ்து உங்களிலே நிலை கொண்டு உங்களை தமக்கென்று வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.